திருச்சிற்றம்பலம். அச்சுவேலி ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் உண்மை பாகம் 6 உருவத் திருமேனி. சிவபெருமான் ஆன்மாக்களை பந்திப்பனவும் விடுவனவுமாகிய சொல்லும் பொருளுமாய் பிரபஞ்சப் பொருட்கள் அல்லாதவர் ஆதலானும் தோற்றமும் அழிவும் இல்லாதவர் ஆதலானும் அளந்து அறியப்படாதவர் ஆதலானும் இன்ன வடிவினர் என்றும் இன்ன வடிவத்தைக் கொள்ளுவர் என்றும் இன்ன வடிவத்தைக் கொள்ள மாட்டார் என்றும் கூறுவதற்கு ஆசங்கையும் உத்தரமும் இல்லையாம். சிவபெருமானும் உயிர்களும் சித்துப்பொருட்கள் ஆயினும் முதல்வனார் சூக்கும சித்துப்பொருள், உயிர்கள் தூல சித்துப்பொருள்கள். உயிர்கள் தாம் நினைத்ததொன்றாக வரற்கு ஏற்ற ஆற்றல் இல்லாதன. சிவபெருமான் அளவில் ஆற்றல் உடையவர். சிவபெருமான் முற்றறிவும் முற்றுத்தொழிலும் உடையவர். உயிர்கள் சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையன. இறைவனார் இயல்பாகவே மலத்தின் நீங்கியவர். உயிர்கள் அனாதியே மலத்தோடு கூடியன. இங்ஙனம் பரமசிவன் உயிர்களின் தன்மை இல்லாதவர் ஆதலால் அவர் நினைத்த வடிவங்களை எடுக்கும் இயல்புடையவர் ஆதலால் சிவபெருமானுடைய திருமேனி சக்தி வடிவமேயாம். அனாதி மல முத்த சித்துருவாகிய கடவுள் ஆன்மாக்கள் பொருட்டு கருணையினால் உருவத் திருமேனி கொண்டு வேதாகமங்களை உபதேசித்து அருளாராயின் ஆன்மாக்கள் பதிபசு பாசங்களின் இயல்பு உணர்ந்து முத்தியடைதல் கூடாததாகும். அன்றியும் குரு பரம்பரையாக அவை உபதேசிக்கப்பட்டு வருதலும் இல்லையாகும். உருவத் திருமேனி கொண்டு சிவபிரானால் அருளிச் செய்யப்பட்ட வேதாகமங்கள் எமக்கு எவ்விதம் கிடைத்தன எனின், சதாசிவமூர்த்தி விஞ்ஞானகலராயிருந்து மலபரிபாகம் எய்த பெற்றும் அதிகாரம் செய்யும் இச்சையால் ஈஸ்வரத்துவத்தில் அதிகாரம் செய்து கொண்டிருக்கும் அஷ்டவித்யேஸ்வரர்களின் தலைவராகிய அனந்ததேவருக்கு உபதேசிக்க, அவரால் ஸ்ரீகண்டருக்கும், அவரால் விஷ்ணுவுக்கும், விஷ்ணுவால் பிரம்மாவுக்கும், பிரம்மாவால் முனிவர்களுக்கும், முனிவரால் மானுடர்களுக்கும், மானுடரால் மானுடர்களுக்கும் உபதேசிக்கப்பட்டு வந்தனவாம். எனவேதான் இறைவனாகிய சிவபெருமானுக்கு உருவத் திருமேனி ஆன்மாக்களுக்கு அருளுதல் பொருட்டு, ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு வேண்டப்படுவதாகவும் அதனை அவர் எடுத்துக் கொள்வதாகவும் அருளாளர்கள் ஞான சாஸ்திரங்களிலே, அதிலும் குறிப்பாக சிவஞான சித்தியாரில் இவ்வாறெல்லாம் அருளப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து முதல்வனாரின் அங்கபேதம் பற்றி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.